நான் எல்லா கொடுப்பீங்களையும் ஃபிளட் பண்ணுவேன். வேற எதுவும் யோசிக்க மாட்டீங்க? கண்டிப்பா வந்து எல்லா பொண்ணுங்களும் நானே மெசேஜ் பண்ண நாள் வேற ஷூட் இருக்குன்னா முன்ன டேட்டை சேஞ்ச் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா நான் எப்போ ஏஞ்சுக்கிறேன்னா அப்பதான் ஷூட் வேங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. அது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் அதை நான் அனௌன்ஸ் பண்றேன். கண்டிப்பா காலையில 4 மணிக்கு ஷூட் முடியும். எனக்கு தூக்கம் தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த ஷோ கேன்சல் பண்ணிடுவேன். நான் கொஞ்சம் தான் ஏஜ் டிஃபரன்ஸ், பட் அதுவே வந்து அவங்க வந்து புருஷன் அப்படி சொல்லுவாங்க. அவங்க புருஷன் பாரு ரொம்ப ஏஜ் ஆக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இருக்கும். என்ன சொன்னாங்க, நானும் வரணும்னு ஆசைப்படுறேன், நீ எப்படி பேசுறாங்கலாம் போயிட்டு நான் பாக்கணும், நீ இங்கிலீஷ் பேசு அப்படி. சரி ஓகே, ஐயோ என்ன பண்றது, நான் மிஸ் பண்ண கூடாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாச்சும் மேல வரைக்கும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜோடி வந்துச்சு, நல்லா பண்ணேன். வணக்கம், நான் உங்க தீபிகா வெங்கடேஷ். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல இருக்காங்க. இவங்க வந்து சி அண்ட் விஜயோட ஷைனிங் ஸ்டார் அண்ட் வைரல் டான்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஜாலி அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. சோ உங்களோட கெரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, உங்களோட லைஃப் ஜர்னி எப்படி இருந்துச்சு, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து நான் பிறந்தது வந்து அஸ்ஸாம் தான். எங்க அப்பா வந்து சரி ஓகே, அஸ்ஸாம்ல வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அப்போ இருக்காது அந்த டைம்ல. ஸோ அதனால வந்து சரி வேற சிட்டிக்கு எங்கேயாச்சும் மூவ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, சென்னை தான் வந்து சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு நினைச்சு எங்களெல்லாம், நான் 1 வயசு இருக்கும் போது என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ என் ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே நான் இங்கதான் சென்னையில தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு டான்ஸ்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் சென்னை வந்து சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு லைட் ஸ்மைல் ஒன்று கொடுத்தீங்க. ஏன் அந்த உங்களுக்குள்ள திடீர்னு ஒரு யோசனை? ஏன்னா ஆக்சுவலி வந்து நம்ம வேற சைடு நார்த் சைடே பார்த்தாலுமே நிறைய அங்க அவ்வளவு சேஃப் கிடையாது. அங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சென்னை வந்து சேஃப் தான். எவ்வளவு நம்ம கலாய்ச்சாலுமே பட் சேஃபா ஒண்ணு இருக்கும்ல. சோ அதனாலதான் சேஃபஸ்ட் சிட்டின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அசாம்ல வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்ல. எந்த பீரியட்ல நீங்க ஷூட் ஆனீங்க சென்னைக்கு? பிறந்தோடனே ஷூட் ஆயிட்டீங்க? பிறந்தோடனே அப்படி கூட்டிட்டு வந்துடுறாங்க. போதும் அசாம பார்த்தது போதும், வந்து நல்ல படிக்கணும், நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சென்னை கூட்டிட்டு வந்தாங்க. ஓகே, இப்போ நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரும்போது திடீர்னு எப்படி டான்ஸ் எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு? சோ அந்த ஜர்னி எப்படி? ஓகே, சோ வந்து என்னன்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த டைம்ல வந்து டிவி பார்த்துட்டு, அப்ப சின்னதா அந்த அம்மா டிவின்னு வரும்ல, அது எல்லாரும் வீட்லயும் இருக்கும். சோ அதனால அதுல வந்து ஹிந்தி சேனல்ஸ் தான் மோஸ்டா பார்ப்போம். சோ அங்க வந்து அவங்க டான்ஸ் ஆடும்போது நானும் அப்படியே கத்துக்கிட்டு அப்படியே ஆடிட்டே இருக்கும்போது டிவி பார்த்து சும்மா ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சாங்க, ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சாங்க. நான் தான் போய் ஃபர்ஸ்ட்ல போய் நிற்பேன், நான் ஆட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து அங்கிருந்துதான் ஸ்டார்ட் ஆச்சு, டிவி பார்த்துதான். அதுக்கப்புறம் எங்க அப்பா அதை நோட்டீஸ் பண்ணாரு. சரி இவ டான்ஸ் நல்லா பண்றாளே, சரி டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போலாம். எங்க அப்பா எப்படின்னா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டுதான் எல்லாமே பண்ணுவாரு. சோ வந்து சரி போயிட்டு அம்மா கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு, எங்க அம்மா நீ இல்ல முடியாது, அவ டான்ஸ் எல்லாம் போக கூடாது, மீடியா எல்லாம் அங்கெல்லாம் செட் ஆகாது, அவளை எதுக்கு நம்ம சென்னை கூப்பிட்டு வந்தோம், படிக்கிறதுக்கு, அவ படிச்சு பெரிய ஆகணும் அவ்வளவுதான். சோ எங்க அப்பா என்ன சொன்னாங்க, சரி ஓகே அவளை கூட்டிட்டு போகல அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க டான்ஸ் கிளாஸ் நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு வந்து நான் வந்து பாத்துட்டே இருக்கேன், என்னடா என்ன கூட்டிட்டே போக மாட்டாங்க அப்படின்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா சொல்றாங்க, இந்த மாதிரி அம்மா விட மாட்டாங்க, வேணா விட்டுரு. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, போய் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு போயிட்டு இல்ல ஜாயின் பண்ண விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வழியா போகும்போது டான்ஸ் கிளாஸ் பார்த்தோம். எங்க அப்பா என்ன பண்ணாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு போகாம என்ன வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்த்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்பவே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு வந்து அப்போ வந்து 5 to 6 வந்து கிளாஸ் நடக்கும், கிட்ஸ் பேட்ச். நான் அப்போ 5 to 6 நடக்கும்போது என்ன பண்ணேன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிட்டு ஒரு புக்கும் அதுக்கப்புறம் ஒரு நோட் எடுத்து பேக் எடுத்துட்டு போயிடுவேன். எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போய் விட்டுருவாரு. ஆமா ஆமா. அப்புறம் வந்து அங்க போயிட்டு 1 hour பிராக்டிஸ் முடிச்சோடனே எங்க அப்பாவே கூட்டிட்டு வந்துருவாரு. இன்னைக்கு என்ன படிச்சா அப்படின்னு எங்க அம்மா கேட்பாங்க. அதான் நார்மலா கிராமர் சொல்லி கொடுத்தாங்க அதுதான். ஏன்னா வந்து அந்த டைம்ல எப்படின்னா நான் படிப்பையும் சூப்பர். சோ வந்து நான் அப்படி போய் சொன்னதுனால வீட்டுல ஓகே படிக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 year கழிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அம்மா கிட்ட எப்ப மாட்டீங்க? அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நானும் வரணும்னு ஆசைப்படுறேன், நீ எப்படி பேசுறாங்கலாம் போயிட்டு நான் பாக்கணும், நீ இங்கிலீஷ் பேசு அப்படி.
சரி ஓகே. ஐயோ என்ன பண்றது, சும்மா சொன்னதுக்கு இப்படி பேசணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி, okay. அப்பா சப்போர்ட் பண்றாரா? எங்க அப்பா என்ன சொன்னா, அதெல்லாம் வேணாம் நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன், எதுக்கு நேர்ல பார்த்தா அவ பயந்துருவா, வேணாம் நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் எங்க அம்மா இல்ல நான் கண்டிப்பா வந்து அவன் யாவது எப்படி நான் வராம இவ்வளவு வருஷமா நீங்க கூட்டிட்டு போறீங்களா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி எங்க அம்மா அப்புறம் தான் கிளம்பும் போது சொல்றேன், நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் எடுக்கல, டான்ஸ் கிளாஸ்ல தான் போய் ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் செம்ம திட்டு. ஏன்னா பெர்மிஷன் கேக்குறது அங்க அக்செப்ட் பண்ணாததுனால சரியான திட்டு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட என்னெல்லாம் தும்சமா அடிச்சாங்க எங்க அம்மா. ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ்க்காக அடிவாங்க. நான் நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன், அது வேற பிரச்சனை. சும்மா விளையாட போகும்போது அப்படிலாம் அடிப்பாங்க. பட் டான்ஸ்க்குன்னு அப்பதான் அடி வாங்கினேன் நானு. அப்புறம் ரொம்ப அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் நான் டான்ஸ் கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சோடனே வந்து கலைஞர் டிவில வந்து ஒரு டான்ஸ் ஷோ பண்ணேன். 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு டான்ஸ் ஷோ பண்ணேன். சோ அது வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனேன். டான்ஸ் கிளாஸ் சேர்த்தது எந்த ஸ்டாண்டர்ட்? 3rd ஸ்டாண்டர்ட். அப்பவே உங்க அம்மா கிட்ட நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஏன்னா எங்க அப்பா சப்போர்ட் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு பென்சில் ரப்பர் எடுக்கிறதுக்கே யோசிப்போம். டான்ஸ் கிளாஸ் போயிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் போய் சொல்லிருக்காங்க. ஓகே 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு ஆடிஷன் கொடுத்தேன் நானு. அதுல செலக்ட் ஆயிட்டேன். நானே எதிர்பார்க்கல, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வேற. நான் நினைச்சேன் சரி ஓகே நல்லா செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா செலக்ட் ஆயிட்டேன். சோ செலக்ட் ஆயிட்டு உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் நீங்களே வந்து அந்த யூடியூப்ல தான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பயம் இருக்கும் என் மூஞ்சில. கீழே பார்த்தே ஆடுவேன் நானு. அதுக்கப்புறம் எல்லா ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்லும்போது நீங்க கீழே பார்த்தா ஆடுறீங்க, உங்க கண்ணே குட்டியா இருக்கு, நீங்க இன்னும் கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் கண்ணு ஓட்டின மாதிரிதான் இருக்கும், நீங்க கொஞ்சம் மேல பார்த்தா ஆடுங்க எனக்கு 2-3 எபிசோடு வந்து எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு அங்க ஆடுறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அங்க எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கறது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைம்ல. பட் வந்து ஒரு ஸ்டேஜா போகும்போது செமிஃபினாலே வரைக்கும் போகும்போது நான் ஒரு நல்ல ப்ரூம்ட் ஆயிட்டேன். அப்போ ஸ்டேஜ் பியர்லாம் இல்லாம ஓகே இனிமேல ஏதாச்சும் ஒரு பெரிய ஸ்டேஜ் இருந்தா நம்ம கான்பிடென்ட்டா ஏற முடியும் அப்படின்னு. அப்போதான் நெக்ஸ்ட் ஜீ தமிழ், அதுக்கப்புறம் ஜோடி. ஜீ தமிழ்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுத்துச்சு? அதுவும் எனக்கு வந்து எப்படின்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா கலைஞர் டிவி நான் பண்ணிட்டு அப்புறம் 7th 8th 9th 10th 11th 12th 6 வருஷம் நான் டான்ஸ் ஆடல. அந்த பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, இன்னொன்னு என்னன்னா எங்க வீட்டுல வந்து என்ன பிளாக்மெயிலே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி படிப்பு இல்லைன்னா அவ்வளவுதான், காலேஜ் எல்லாம் போலன்னா லைஃபே வேஸ்ட் ஆயிடும். ஒருத்தவங்க சும்மா அந்த வீடியோஸ் எல்லாம் கேட்டாங்க, பாரு இப்படி ஆயிடுவ நீ, அப்ப பாத்துக்கோ எப்படின்னு. சோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என்ன படிக்கிறதுல வந்து நான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் டான்ஸே பண்ணல. ஒரு 6 வருஷம் கிட்ட நான் டான்ஸே போல, டான்ஸ் கிளாஸ் போல, எங்கேயுமே போகாம. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படிலாம் என்ன பிளாக்மெயில் பண்ணோன்னே எனக்கே ஓகே படிப்பு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நான் வந்து 12th நல்ல மார்க், 10th நல்ல மார்க். சரி, இதுக்கு இடையில ஒரு கேள்வி கேட்கணும். நீட்டுக்கு ஏதோ எக்ஸாம் எல்லாம் எழுதிருக்கீங்க? ஏன்னா வீட்டுல என்ன டாக்டர் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. ஆனா டாக்டர் தான், இன்ஜினியரிங் அது இதுதான் எதுவுமே வேணாம், நீ டாக்டர் படிக்க. நான் யோசிச்சேன் சரி டாக்டர்ல என்ன இருக்கு, நார்மல் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு சாய்ஸ் இல்ல டாக்டர். இல்ல எம்பிபிஎஸ் எல்லாம் சும்மா இதுக்கு பண்ணிட்டு அதெல்லாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். எங்க வீட்டுல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா 10th நல்ல மார்க், 11th 12th பயோமேக்ஸ்ல சேர்த்து விட்டாங்க. அவங்க சொன்னாங்க நீ டாக்டர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு நீட்ல சும்மா தான் போய் எழுதுனேன். நான் பாஸ் ஆயிட்டேன் நீட்ல. புரியல, நீட்ல வந்து சும்மா எழுதி பாஸ் ஆயிட்டீங்க? பாஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, நீ பிலிப்பைன்ஸ் இல்ல எனக்கு நான் ஸ்டேஜ் வந்து ஏறிட்டேன்ல. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்னால யாருக்கும் பேச கூட மாட்டேன். நானே என்ன யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன், நீங்களே என்கிட்ட பேசினா மட்டும் தான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன் அப்படி இருந்தேன். சோ நான் அதெல்லாம் ஸ்டேஜ்லாம் ஏறினதுக்கு அப்புறம் தான் நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாவே மாறினேன். சோ அதனால அதுக்கப்புறம் எனக்கு பயம் எல்லாம் இல்லை, எதுக்குமே பயம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே எங்க நீட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரளயம் வந்திருக்கு. அவ்வளவுதான் சூப்பர், நீட் பாஸ் பண்ணிட்டேன் என்ன பண்றது, கல்மணி பிலிப்பைன்ஸ் போயிடு அங்க போய் படிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல வந்து அப்புறம் எங்க அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஐஐடில படிச்சாங்க.
நான் என்னங்க பண்ண முடியும்? அவங்க ஐஐடில படிச்சு லண்டன் போனதுக்கு அவங்க சொல்றாங்க அவங்க ஐஐடி படிச்சு லண்டன் போயிருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணும்? அதுக்கும் மேல வேற எங்கேயாச்சும் போனோம். அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா பிலிப்பைன்ஸ் போற மாதிரி பிளான் எல்லாமே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எங்க அண்ணா வந்து இல்ல டிக்கெட் போட்டுலாம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம காலேஜ் எல்லாம் சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அங்க போறாங்க. அந்த டைம்ல சொல்றேன் எனக்கு வேணாம், எனக்கு 1 இயர் ப்ளீஸ் ஒரு பிரேக் கொடுங்க. அந்த 1 இயர்ல நான் உங்களுக்கு ஏதாச்சும் சாதிச்சு கொடுத்துடுறேன். பட் என்னால அதெல்லாம் படிக்க முடியாது. எங்க வீட்டுல வேற என்னன்னா MBBS முடிச்சு டெர்மட்டாலஜிஸ்ட் வேற படிக்கணுமா. 9 வருஷம் என்னால படிச்சு வேஸ்ட் பண்ண முடியாது என் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு கெஞ்சினேன் அந்த 1 இயர் அந்த கேப் கொடுக்கறதுக்கு. நான் தரவே இல்லை. நான் வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வீட்டுல இருந்து உருட்டுக்கட்டை வீட்டுல இருந்து கிளாஸ் வரைக்கும் வந்து என்ன அடிக்க வந்தாங்க. அப்போதான் நான் அங்க அழுதுனால அங்க சில பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இல்ல அடிக்காதீங்க பாவம் பொண்ணு அடிக்காதீங்க. நான் சொன்னேன் அப்புறம் டென்ஷன் வீட்டுல இந்த மாதிரி ப்ளீஸ் ஒரு 1 இயர் டைம் கொடுங்க. இன்கேஸ் நான் வந்து ஷைன் ஆகல, நான் எதுவும் ஆகல அப்படின்னா நீங்க சொல்றது நான் கேக்குறேன், பிலிப்பைன்ஸ் போயிடுறேன், அங்க போய் படிக்கிறேன், எல்லாமே பண்றேன். ஆமா, ஏன்னா எங்க வீட்டுல எப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். சோ நான் வந்து ஒரு பொசிஷன் நான் வளர்ந்தாதான் அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். பாருவான் அக்கா இது பண்ணிருக்கா, பாருவான் அக்கா ஃபர்ஸ்ட் பொண்ணு. நான் அப்போ யோசிச்சிருக்கேன், என் தம்பி ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கலாம், நான் பிறந்திருக்கலாம், அப்போ அண்ணா அது பண்ணிருக்கான், அண்ணா பண்ணட்டும் நான் இருக்கேன் ஃப்ரீயா அப்படின்னு பேசலான்னு பார்த்தா அப்படி சொன்னதுனால வீட்டுல ரொம்ப கெஞ்சினேன் அந்த 1 இயர் கேப்காக. அந்த 1 இயர் கேப் விட்ட உடனே நான் ஜி தமிழ்ல வந்து டான்ஸ்ல நான் செலக்ட் ஆனேன். வீட்டுல ஒரு மாதிரி எதுக்காகலாம் எதுவும் ஆக போறது இல்ல, எலிமினேட் ஆக போறேன், எப்படியோ ஒரு 2-3 எபிசோட்ல எலிமினேட் ஆக போறேன், எதுக்கு நீ 1 வருஷம் வேஸ்ட் பண்ணனே தெரியல. நான் வந்து இல்ல கான்பிடண்டா நான் சொல்ல, நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவேன், அது வரைக்கும் போவேன். அப்புறம் பார்த்தா நம்ம எலிமினேட் ஆயிட்டோம். கரெக்டா 6 எபிசோட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் எலிமினேட் ஆயிட்டேன். பட் ஆனா அந்த ஜர்னிக்கு முன்னாடி வரதே வந்து பெரிய போராட்டம் இல்லையா, அவ்வளவு காம்படிஷன்ஸ்ல. சோ அத உங்க வீட்டுல அப்ப கொஞ்சம் பெருசா பாத்துருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மீடியாவே அவ்வளவு பிடிக்காது எங்க வீட்டுல. சரி, இப்போ வரைக்குமே இல்ல. இப்போ ஓகே இல்ல, இப்போ வரைக்குமே இல்ல. இல்லையா? நீங்க இப்போ வரைக்கும் இல்ல அப்படிங்கிறது வந்து அவதான் அப்படி இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்குமே சப்போர்ட் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்னன்னா படிச்சிருந்தா நல்லா இருக்கும், வேஸ்டா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இன்னுமே இருக்காங்க. அப்படி ஆக்சுவலா வந்து சிவகார்த்திகேயன் சார் சொல்றாரு, அப்பவே நீ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இருந்தடா, அதை வச்சு நல்லா சம்பாதிச்சுக்கலாம், இப்போ வரைக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஆக்சுவலா வீட்டுல எப்பவுமே வந்து படிக்கணும், படிச்சுட்டுதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏன்னா வந்து அங்க எங்க வீட்டு சைட் பாத்தீங்கன்னா படிச்சாதான் மதிப்பு, படிச்சாதான் உனக்கு வேல்யூ, படிச்சாதான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாரும். இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, ரெஸ்பெக்ட் பண்ணவா செய்யறாங்க இல்லையே அப்படின்னு சொன்னேன் நானு. சோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். 6 எபிசோட்க்கு அப்புறம் 7வது எபிசோட் நான் எலிமினேட் ஆயிட்டேன். நான் அழுதுட்டு இருக்கேன் வீட்டுல. நல்லது எடுத்து இப்போ பிலிப்பைன்ஸ்க்கு டிக்கெட் போட அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல. அதுக்கப்புறம் அதுக்குமே என்ன பண்ணேன், வீட்டுல இருந்து ஓடி வந்து VDCல ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் VDC வந்துட்டா அங்கிருந்து ஓடி போயிடுவேன் நான். அவங்க எனக்கு கண்டே பிடிக்காத முடியாத மாதிரி இருந்தேன். அப்புறம் ஒரு 1 மந்த் அவங்க என்ன பண்ணாங்க, சரி 1 இயர் டைம் கேட்டா, இப்பதான் 4 மந்த்ஸ் ஆகுது. சரி அந்த 1 இயர் எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு இடத்துல வந்து மாறு போயிடும், அப்பா அம்மா கூடயே இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்தே அப்படி வளர்ந்து டிராவல் பண்ணி திடீர்னு அவங்க கிட்ட இருந்து மறைகிறது, அந்த மாதிரி அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு அப்ப லைட்டா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஐயோ வீட்டுக்கே திரும்பி போயிடலாமா. ஏன்னா வந்து நான் கிளாஸ்ல ஸ்டே பண்ணும்போது அத்தனை பசங்க இருப்பாங்க கிளாஸ்ல, 7 to 10 பசங்க இருப்பாங்க. பட் எல்லாரும் என்ன ப்ரொடெக்ட் பண்றாங்கதான். பட் அப்ப கூட இருக்கும்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட், அது தாண்டி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நம்ம தூங்கும் போது சரி, யாராச்சும் நம்ம மேல கை போட்டுருவாங்களா, இல்ல அது எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம் பசங்களோட மைண்ட் செட். நீ எவ்வளவுதான் நீ அண்ணன் சொன்னாலும், தம்பி சொன்னாலும், ஃப்ரெண்ட் சொன்னாலும், அந்த ஒரு சின்ன ஒரு இதுதான் லைன்ஸ் தான். அந்த லைன் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப இதாயிடும். சோ அதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அந்த டைம்ல நான் அப்போ தனியா போய் தூங்குவேன். நானு வர்தானா இருந்தா கொஞ்சம் ரொம்ப சேஃபா இருக்கும். ஏன்னா அவர் என்ன தனியா விட்டுருவாரு, அந்த சைட்ல போய் பசங்க கிட்டே வரக்கூடாது நீ அப்படின்னு இருப்பாரு. பட் நம்ம வந்து அவரு பெங்களூர் அப்பப்போ அடிக்கடி போயிட்டு வந்துருவாரு. சோ அதனால நான் வந்து இங்க பசங்க கூட ஸ்டே பண்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டா டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்தா அது
இப்ப நம்ம வீட்டுல இருக்கும்போது அது லீக் ஆனா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அங்க அதெல்லாம் ஆகும்போது அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டா நம்மளுக்கே இருக்கும், என்னடா எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. சோ அந்த விஷயம் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்தாங்க சிவன்யான்னு சொல்லிட்டு, அவங்களும் மீடியால தான் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என் வீட்டுல நீ ஸ்டே பண்ணிக்கோ, பசங்க அவங்க எல்லாம் வேணாம், நீ என் வீட்டுல எவ்வளவு நாள் வேணா ஸ்டே பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் எவ்வளவு நாள் தான் அவங்க கூட நம்ம எவ்வளவு நாள் தான் அங்கேயும் நம்ம ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க வீட்டுல ஒரு 1 வீக் அப்படிதான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் திரும்பியும் அப்பப்ப நான் என் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க வீட்டுல நீங்க வரும்பொழுது? இங்கே ஸ்டே பண்ணுன்னு சொல்லுவாங்க, இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிச்சு, இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அப்பப்போ வீட்டுக்கு போகும்போதுலாம் இங்க ஸ்டே பண்ணு சொல்லுவாங்க, நானா போக மாட்டேன். ஏன்னா அங்க ஸ்டே பண்ணா என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என்ன எப்படியாச்சும் எங்கேயாச்சும் அமுச்சு விட்டுருவாங்க எனக்கே தெரியும். அதனால நான் அங்க ஸ்டே பண்ண மாட்டேன், இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். திரும்பி கிளாஸ்ல தான் ஸ்டே பண்ணுவேன். ஆனா உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது, நிறைய ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்களா? நீங்க வந்து ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு பிரெயின் வாஷ் தாண்டி நான் கேட்கிறேன். பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, பட் ஃபோர்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் எதுவுமே பண்ண வைக்கல அவங்க. டான்ஸ்ன்னு வரும்போது என்ன வந்து சரி பண்ணு ஓகே, பட் வந்து அது கிடைக்கலன்னு நீ படிக்கதான் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த 1 year டைம் கேட்டதுனாலதான் அது முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு, அது பண்ணி ஏர்ன் பண்ணி வீட்டுல கொடுத்தேன். அப்ப எதுவும் கேட்கல என்கிட்ட. நடுவுல கொஞ்சம் பிரேக் இருக்கும் போது எதுவுமே வரல, எனக்கு ஏர்னிங் எதுவுமே வரல. அந்த டைம்ல கேட்டாங்க, ஒழுங்கா படிக்க போயிருக்கலாம்ல, இப்போ நீ நடுவுல உனக்கு ஒர்க் இல்லைன்னா நீ உன்னோட படிப்புல ஸ்டடீஸ் உனக்கு வந்திருக்கும், நீ இதுதான் தப்பு பண்ற அப்படின்னு சொன்னேனே. சரி ஓகே நாம ஏதோ தப்பு பண்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ஜாய்ல போய் ஒரு பிடெக் ஐடி போட்டேன். ஆமா 1 yearக்கு அப்புறம் பிடெக் ஐடி போட்டு கரஸ்ல போட்டேன் நான். நம்மளால காலேஜ்ல இன்னொன்னு என்ஜாய்லாம் நான் போவே மாட்டேன், அந்த காலேஜே பிடிக்காது. சாரி கட் பண்ணிடுங்க ப்ளீஸ். நார்மலாவே எனக்கு ஒரு சில காலேஜஸ்ல தான் எனக்கு வந்து உள்ள போகணும்னு ஆசையா இருக்கும். உங்களுக்கு புரியுதுல்ல? சரியா காலேஜ் எத்தனை வருஷம்டா பாருங்க, அந்த பையன் முன்னாடியே சும்மா கட் பண்ணிடுவாங்க. அது நம்மளோட மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்கும்ல. சோ வந்து எனக்கு காலேஜ் போகலாம் பிடிக்காது, அதனால வந்து நம்ம காலேஜ் எல்லாம் நம்மளுக்குன்னு ஒரு காலேஜ் செட் பண்ணி அங்க எனக்கு சீட் கிடைக்கல. ஏன்னா 1 year கேப் விட்டாலே சில காலேஜஸ்ல எல்லாம் தரமாட்டாங்க. ஏன் 1 year கேப் விட்டீங்க, அதனால காலேஜ் தர முடியாது அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அங்க போயிட்டு பிடெக் ஐடி கோர்ஸ் பண்ணேன் நான். அது கூட நான் வந்து ஒழுங்கா எக்ஸாம்லாம் எழுதாம எப்படியோ பண்ணி ஏதோ பண்ணி முடிச்சுட்டாங்க அது. பட் அது முடிஞ்சோடனே சரி ஓகே வீட்டுல என்ன சொன்னா, சரி நீ டாக்டர் தான் படிக்கல பட் மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏதாச்சும் எடுத்துக்கலாம்ல. ஐயோ அந்த மெடிக்கலே விட்டுருங்க ப்ளீஸ், அதுதான் படிக்க முடியலன்னு சொல்றேன், எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் விட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் சொன்னாங்க சரி ஓகே நீ பொழைச்சுப்ப நீ போ வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 months வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டேன், கிளாஸ் இல்லாம எதுவுமே இல்லாம. அந்த டைம் வந்து கிளாஸ்ல இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. வர்தானா சரி, அங்க இருக்கிற தனுஷ், ஆகாஷ், ராஜேஷ் 4 பேர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, என் கூடவே இருந்து. ஒருத்தவங்க சொல்லி ஆகணும், சுரேன் அண்ணான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என் கூட இருந்தாரு அவரு. சோ எங்க போனாலுமே நான் சேஃபா இல்லைன்னா என்ன கூட்டிட்டு வர்றது அதெல்லாம். முக்கியமா ஒரு டான்ஸ் ஷோ அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்மளுடைய சேஃப்டி அப்படிங்கறது முக்கியமா பாருமாங்க இல்லையா? சோ கூட்டிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்மளுக்கு எவ்வளவு நேரம் அவங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு தெரியாது, எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அவங்க அனுப்புவாங்கன்னு தெரியாது. சோ அந்த டைம்ல வரும்பொழுது அவங்க எல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த அப்பதான் நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணேன், நான் ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளவு பசங்க இருந்துமே நான் அவ்வளவு சேஃபா அங்க இருக்கேன்னா இவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான். ஆமா அவங்க நான் வந்து பாத்துக்கிட்டாங்க அவ்வளவு நல்லா. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜோடி வந்துச்சு, நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ண கூடாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாச்சும் மேல வரைக்கும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஜோடி வந்துச்சு, நல்லா பண்ணேன். ஓகே இப்போ ஜோடி அப்படிங்கறது வரும்பொழுது நீங்க
எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரெண்டாவது அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணீங்க? நிறைய பிராக்டிஸ் இருக்கும், இதுக்காக தான் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க, அது கையில வரும் பொழுது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஜோடி வரும்போது ஆடிஷன்ஸ் வந்து வெறும் பாய்ஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஜோடி. சோ நான் நினைச்சேன் ஐயோ பாய்ஸ்க்கு தான் ஆடிஷனா, இப்போ கேர்ள்ஸ் என்ன பண்றது, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாரும் குவீன்ஸ், அதுவும் வந்து என்னன்னா குவீன்ஸ் இன்ஃபுளுசரா இருக்கணும், இல்லன்னா ஏதாச்சும் செலபா இருக்கணும், இல்லன்னா நீ டான்ஸ்ல ஹையா இருக்கணும், அப்படிதான் அவங்க பார்த்தாங்க. சோ வந்து எனக்கு வந்து அவங்க ஜீல கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு, பட் எனக்கு விஜய்ல கனெக்ஷனே கிடையாது. சோ அவங்க எப்படி கனெக்ஷன் பிடிக்கிறது, எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு ஸ்மார்ட்டான கிட் ஆகல, எப்படி ஒரு கனெக்ட் பண்றதுன்னு நான் பாய்ஸ் ஆடிஷனுக்கு போயிட்டேன் நானு. ஏன்னா அங்க வந்து தனுஷ் இருக்காங்க, டைட்டில் வின் பண்ணாங்க, அவர் வந்து ஆடிஷன் போனாரு. அவரு ஆகாஷ், அந்த ரிஷிகுமார், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பசங்க வந்து எங்க கூட வந்தாங்க. அவங்கதான் ஆடிஷனுக்கு வந்தாங்க. நானும் போனேன், ஆடதான் போல, நான் சும்மா போனேன். அவங்க போனேன், போயிட்டு எல்லா டைரக்டர்ஸும் ஒரு ரூம்ல இருக்காங்க. அதான் அவங்க ஒரு ரூம்ல வந்து பூத்ல ஆடிட்டு வரணும். 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். 3 ரவுண்ட்ஸ் ஆடி அதுல வந்து நீ செலக்ட் ஆனாதான் மட்டும்தான் நம்ம வந்து டான்ஸ் ஷோல போக முடியும். சோ அவ்வளவு போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், தனுஷ் பையன் வந்து ஆடிஷன் ஆடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஸ்டைலா இப்படி சுத்தி இப்படி நடந்து அங்க நடந்து இங்க நடந்து எல்லா டைரக்டர்ஸையும் ஹாய் சார், குட் மார்னிங் சார். அப்புறம் அவங்க என்ன பார்த்தாங்க, நம்ம ஃபேஸ் கட்டே ஒரு டிஃப்ரெண்டான ஃபேஸ் கட்டு, என்னதான் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஏடி வந்து என்ன கூப்பிட்டாங்க, இங்க ஒரு நிமிஷம் வாங்க, இந்த மாதிரி ஜோடி இருக்கு குவீன்ஸ், நீங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. தெரியும் நீங்க வருவீங்க, தெரியும் நீங்க கூப்பிடுவீங்கன்னு. அதே மாதிரி என்னோட ஃபேஸ் கட்ல இருக்கிற பொண்ணுங்கலாம் உங்களுக்கு பிடிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஓகே அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு 1 வீக் கழிச்சு வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி நடக்கும். அந்த டெஸ்ட் ஷூட்ல போயிட்டு நான் வந்து டான்ஸ் ஆடி காட்டணும். சோ அங்க ஆடினேன், செலக்ட் ஆனேன். அப்புறம் குவீன்ஸா வந்தேன் ஜோடியில. அண்ட் அதுதான் என்னோட வந்து பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் ஜோடி. அது எப்படி நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுல அந்த ரவுண்ட் வந்து டான்ஸ் பண்ணி. சோ இப்போ எத்தனாவது பர்சன் செலக்ட் பண்ணீங்க நீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2வது பையனை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இல்ல நான் அப்படி கேக்கல. லைக் வந்து சார் வந்து சாண்டி மாஸ்டர் சொல்லி தந்தாரு, நீங்க செலக்டே பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க, அது வந்து நான் பாத்துருந்தேன். சோ அப்ப நீங்க அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல நம்ம பிட்டிங்ல வந்து என்னன்னா மேக்ஸிமம் 30 காயின்ஸ் கொடுத்து எத்தனை பேர் வேணா நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுல ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணோம். சோ வந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, சரி ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க யாரு பெஸ்ட்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் தான் நான் பிளான் போட்டேன். ஆனா எனக்கு அந்த கபீர் இருக்காங்களா, அவங்க வந்து டான்ஸ் ஆடும்போது எனக்கு அவங்களோட ஸ்டைல் சரி, அவங்க கிட்ட நிறைய பிளெக்சிபிலிட்டி இருந்துச்சு. ஜிம்னாஸ்ட் பண்றாங்க, பிரேக்கிங் பண்றாங்க, கண்டெம்ப் ஆடுறாங்க, வேற ஸ்டைல்ஸும் ஆடுறாங்க கத்து கொடுத்தா. சோ வந்து அவங்கள பார்க்கும்போது சரி ஓகே இவரை செலக்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு 30 காயின்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் அங்க உட்காந்துட்டு இருந்தான், நான் பஸ்ஸர் அமுக்குறான், அவன் யாரையும் பண்ணாத. சரி ஓகே, எதுக்கு பையன் கஷ்டப்பட்டிருக்கான், திரும்பி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு அவனுக்கு பயம் கொடுத்த வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே நீயே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 4-5 பேர் கழிச்சு கபீர் வரும்போது அவரை நான் செலக்ட் பண்ணேன். அண்ட் லாஸ்ட் வரைக்கும் யாருமே செலக்ட் பண்ணல, நான் கபீரை தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, பட் ஆனா வந்து அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? சரி ஓகே நம்ம பண்ணிட்டோம், ஓகே அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேரை செலக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அந்த பையன் பாவம் வரும், ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணாத யாரு, சரி ஓகே உனக்காக நான் பண்ணுவோம். ஓகே பரவாயில்ல, சூப்பரா தான் போயிட்டு ஜோடி அப்படிங்கிறது. உங்களோட பிரதர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்க? என் பிரதருக்கு எனக்கும் என் பிரதருக்கும் 13 இயர்ஸ் டிஃபரன்ஸ். சோ அதனால அவனுக்கு அவ்வளவுதான் தெரியாது. என் அக்கா டான்ஸ் ஆடுறான் அவ்வளவுதான், டிவில நம்ம பாக்குறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க, ஐயோ உங்க அக்கா டான்ஸ் பண்றாங்களா டிவில அப்படின்னு கேட்பாங்க. அவனுக்கு அது ஒரு கெத்து, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு கேரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் அவனுக்கு கால் பண்ணி எப்படிடா இருக்கா, எனக்கு தெரியும் நீ வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவோம். ஆக்சுவலா வந்து எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்காங்க, நம்ம வீட்லயும் கிடையாது. பிரதர்ன்னு சொல்லும் பொழுது மட்டும் அந்த அலட்சியம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு அப்படி பேசியே தெரிய ஆரம்பிச்சிடும், இவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. அவன் சின்ன வயசா இருக்கும்போது ரொம்ப கியூட்டா இருப்பான்.
என்ன வந்து அப்போ வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டுருந்தான். இப்பெல்லாம் அக்காலாம் கிடையாது, பேர் தான். என்ன இப்போ என்ன தெரியல, கொஞ்சம் வளர்ந்தோடனே இந்த பிள்ளைங்க ஸ்டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்து வச்சுட்டு என்ன வெறும் பேசுறான் கொஞ்சம். நான் சொல்றேன் டே அப்படிலாம் பேசுறேன். அவன் சொல்றான் சாப்பா தெரியுமா, சாப்பா அடிச்சிருவன் சாப்பா அப்படின்னு சொல்றான். நான் டே ஏன்டா இதெல்லாம் பேசுறேன், யார் உனக்கு சொல்லி கொடுக்க? ஸ்கூல்ல ஒரு பையன் இருக்கான். நான் சொன்னேன் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல உனக்கு இந்த மாதிரி பையன் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறானாடா, எங்கடா அந்த பையனை நான் பார்த்தே ஆகணும்னு அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் எனக்கு பிடிக்காது. சோ அவன் அப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா மாத்தி சொல்லி இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அவ்வளவுதான் பேச மாட்டான், எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. என்ன சரி கிளம்பு, இங்க இருந்து எதுக்கு நீங்க எல்லாம் வர கிளம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, உங்களோட ஃபியான்சி சரி ஓகே ஃபைன். இன்னும் கூட நிறுத்தல, அவங்க பிளஷ்லயே இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா. அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு? சோ எப்படி அந்த ஃபர்ஸ்ட் சைட் அந்த இது எப்படி ஸ்பார்க் ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. ஓகே, சின்னதா சுருக்கமா சொல்றேன். நான் டான்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது தான் அவர் டான்ஸ் கிளாஸ்க்கு வருவாரு. தனுஷோட நான் அவர் தான் சொல்லுவேன், நான் வாடா போடா கூப்பிடவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. கிளாஸ் தனுஷ் கூட தான் வந்து பிஹைண்ட்ஸ்ல வந்து அவர் ஏற்கனவே வந்து தனுஷும் பீட்ரிக்ஸ் 2 பேரும் வந்து டான்ஸ் பண்ணிருக்காரு பேரா அவங்க. சோ அவங்க பிராக்டிஸ் வருவாங்க, நான் சும்மா பாப்பேன். நான் அவர் என்ன திரும்ப கூப்பிட்டு இருப்பேன், அண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கமா, நீ எப்படிமா இருக்க, ஓகே சேஃபா இருக்கியாமா, நான் சேஃபா இருக்கேன்னா. அண்ணன் தங்கச்சி மாதிரி பேசிட்டு வருவாங்க. ஐயோ தனுஷ் என்னடி அண்ணன் சொல்லியிருந்தா, இப்ப என்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்ப வந்து எப்படி சேவ் பண்ணீங்கன்னா பீட்ரிக்ஸ் அண்ணா அப்படின்னு சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லவ் வந்தோடனே அதுவா இந்த புயல் செங்கல் புயலா, ஆமா ஏதோ ஒரு புயல் வந்துச்சு, வர்தா புயல் இல்ல செங்கல் செங்கல் புயல். இப்போ ரீசெண்டா வந்த புயல், லாஸ்ட் இயர் வந்த புயல். அந்த புயல் வரும்போது எங்க புயல் கனெக்ட் ஆகி அது அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க இருக்காது எங்க அம்மா கூட இரு அப்படின்னு சொன்னாரு. சோ அவங்க வீட்டுல நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அவங்க அம்மா எனக்கு கனெக்ட் ஆகி அவங்க அம்மா அவங்க அம்மா கூட கனெக்ட் ஆகி அவங்க அம்மா ஏம்மா நீ பசங்க கூட தான் இருக்கிறேன், எங்க வீட்டுல இரு, நான் இருக்கேன், என் கூட வந்து இரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட இருந்தேன். நான் எங்க அம்மாக்கு சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் பீட்ரிக்ஸ் அவங்களோட வீட்டுலதான் ஸ்டே பண்றேன், எங்க அம்மா பொண்ணு. இல்ல வீட்டுல நான் எப்பவுமே பீட்ரிக்ஸ் யாரையும் நான் அப்ப அண்ணான்னு சொல்ல மாட்டேன். கால்ல பேசும்போது ஒருத்தவங்க பேர் மட்டும் தான் சொல்றேன். ஓ அவங்க வீட்டுல ஸ்டே பண்றியா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்னாச்சு, அந்த மாதிரிதான் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பீட்ரிக்ஸ் கேட்டுருக்காங்க, என்னடா இந்த பொண்ணை லவ் பண்றியா, வீட்டுக்கு எல்லாம் கூப்பிட்டு வர ஒரு பொண்ணு நீ இது வரைக்கும் யாரையும் அப்படி கூப்பிட்டு வந்ததே கிடையாது அப்படின்னு. அப்புறம் வந்து எனக்குமே அது ஷாக்கு, ஓ அவருக்குமே அந்த சைட்ல இருந்து இருக்கு போல அப்படின்னு சொன்னேன். நானேதான் போய் கேட்டேன், இங்க பாருங்க இது லவ் ஐடியா மட்டும் சொல்லிருங்க, லவ் இல்லன்னு சொல்லிருங்க, நான் வேற யாராச்சும் பாத்துக்கிறேன், எனக்கு இது என்னதுன்னு எனக்கு தெரியணும், கேர் பண்றீங்க எல்லாமே பண்றீங்க, ஆனா லவ் யூ சொல்ல மாட்டீங்க கேட்டீங்க. அவர் வந்து இது லவ் தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் early 20s 2000 அவரு 90s. அவரால லவ் சொல்ல முடியல. நான் கேக்குறேன் போயிட்டு, இன்ட்ரோவர்ட் அவரு, ரொம்ப இன்ட்ரோவர்ட். இப்ப வந்து நம்ம இப்ப நம்ம 2 பேரும் இப்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க கிட்ட எல்லாம் அந்த ஜோக்ஸ் அவர் சொல்ற கலாய்க்கிறது எல்லாமே பேசுவார். அதே வேற யாரும் அங்க இருந்தாங்க நான் சொல்றேன் இப்போ இதெல்லாம் சொல்லு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் நிறைய சொல்லிருக்கேன், ஜோடியில போய் இதெல்லாம் சொல்லு அப்படின்னு. ஜோடி அவங்க எல்லாம் சொல்லுங்க வெக்கம் வரும் எனக்கு. பட் இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லும் போது அது நிறைய கலாய்க்கிறது அப்படி கவுண்டர் விட்டுட்டே இருப்பாரு அவரு. அவரும் ஃபன் அவரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரிதான் லவ் ஸ்டார்ட் ஆகி நானே போய் கேட்டேன், ஆமா இது லவ் தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இப்படிதான் நாங்க அவருக்கு ஒரு விஷயத்துல தோணிருக்கோம்னு சொல்லிருப்பார்ல எப்பயாவது நம்ம வளர்க்கும் போது, அது ஏதாவது சொன்னாரோ? அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, லவ் பண்ணா கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா லவ் வேணாம்.
ஏன்னா அவரும் அடி வாங்கியிருக்காரு நிறைய இடத்துல, நானும் அடி வாங்கியிருக்கேன். ஆனா எனக்குமே இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும்போது ஓகே கரெக்ட் தான், இவன் லவ் பண்ணா கல்யாணம் தான், அதுக்கப்புறம் எதுக்கு இதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன்ஷிப் அது இது புதுசாலாம் வருது. அதனால வந்து சரி லவ் பண்ணா கல்யாணம் தான். ஆமா அவருமே கிளியரா எங்களை சொல்லிட்டாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, லவ்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணலாம், அப்படின்னா லவ் வேணாம், சும்மா டேட்டிங் பண்ணிட்டு அவ்வளவு போயிட வேண்டியது. இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் இது பண்ணி லாஸ்ட்ல கல்யாணம் பண்ணலன்னா எதுக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் வந்து சொன்னேன். அவர் என்ன சொன்னார், 2 days டைம் தரேன், நீங்க யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்துச்சு, யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்றேன். 2 நாளா டைம் எடுக்கும். அப்பவே அவன் போன் வச்சாரு உடனே எனக்கு ஓகேடாவே அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் கிளாஸ்ல தானே ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அம்மா கிட்ட போய் நாங்க சொல்லிட்டோம், ஆமாம்மா நான் இந்த பொண்ணதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் ஆமா நானும் இவனதான் லவ் பண்றேன், இங்க பாருங்க லவ் பண்ணா கல்யாணம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னான். அதுக்குதான் ஓகே அப்படின்னு சொன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து நாங்க ஸ்டே பண்ணிட்டோம். நாங்க 3 பேர் இப்ப ஸ்டே பண்றோம். ஆமா நீங்க அவரு வந்து நீங்க ட்ரையாங்கிளா இருக்கீங்க. அவங்க வந்து கீழே இருப்பாங்க, நாங்க மேல இருப்போம். அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, நாங்க ஃபர்ஸ்ட். சோ இவரு வந்ததுக்கு அப்புறமா எப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு? நிறைய சேஞ்ச் ஆச்சு. அவரோட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்களோட. சோ அது எப்படி வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சு? நான் இப்போ வந்து எப்படின்னா, நான் கிளாஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் ஐட்டம் சொன்னாங்க. சோ அந்த டைம்ல எல்லாம் வந்து கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேடம் வந்து ரொம்ப சொல்லுவாங்க. நான் யாராச்சும் அப்படின்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. சோ அங்க போனோடனே பேசவே மாட்டாங்க, என்ன பேச மாட்டாங்க, மத்தவங்க பேசுவாங்க. அது ஆப்வியஸா எல்லாரும் பேசுறது தானே. பட் வந்து ஒரு பொண்ணு அவங்க மேரேஜ் பண்ண போறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் பேசாம இருந்தா நல்லா ஆசைப்படுவாங்க. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. சோ அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நானும் அப்படிலாம் பேசுறதுக்குள்ள இல்ல. இப்போ கிளாஸ் பண்ணா கூட எப்படி இருக்கீங்க, ஏதாச்சும் கோவப்படுறாங்க, ஏன் கோவப்படுறீங்க, ரொம்ப சைலண்டா ஆயிட்டேன். நானு நார்மலா கலாய்க்கிறதுல வந்து நான் ஜாலியா தான் இருப்பேன். மத்தபடி இந்த திட்டுறதுல வந்து ரொம்ப கண்ட்ரோல்ட் ஆயிட்டேன். கோவத்தெல்லாம் அவர்கிட்ட நான் கோவப்படுவேன். மத்தவங்க கூட அந்த பேட் கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா ஓகேமா சரிமா போமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ஆயிட்டு இல்ல கண்ட்ரோல் ஆயிடுவாரு. ஆயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோம்மா நீ பேசாதுமா அப்படின்னு சொல்லி அவரு என்கிட்ட. அப்புறம் நம்மளுக்கு என்ன நான் பேசக்கூடாது அப்படின்னு ஆயிடும்ல. ஓகே இப்போ வந்து ஒரு டான்ஸ்ல நீங்க 2 பேருமே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இப்போ பப்ளிக் அண்ட் பர்சனல் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி இப்போ உங்களை ஒரு வெளியே பார்க்கும் பொழுதும் சரி, சில விஷயங்கள் சொல்லும் போதும் நீங்க அதை எப்படி பண்ணிருக்கீங்க? நான் வீடியோஸ் போட்டாலும் சரி, மற்ற விஷயங்களுமே சரி, ரெண்டுமே கேக்குறேன். லைக் பர்சனல் அண்ட் நீங்க வெளியே உங்களோட பர்சனல் லைஃபும் சரி பப்ளிக்காவும் சரி ரெண்டுமே நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க இப்படிதான் இருக்கும், மேனேஜ் பண்ணிக்க போறோம் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத வந்து பாசிட்டிவாவும் உங்ககிட்ட பேசுவாங்க, நெகட்டிவாவும் பேசுவாங்க. இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேர் லவ் பண்றது, நாங்க 2 பேர் கல்யாணம் பண்றது அது வேற விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்சிட்டு போங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்க ஒரு தடவை வந்து வீடியோஸ் எல்லாம் போடுறோம்ல, போடும்போதெல்லாம் கமெண்ட்ஸ் வரும், சில கமெண்ட்ஸ் எல்லாம் அதுவும் பேட் கமெண்ட்ஸ் அவ்வளவு போடுவாங்க. இது 90% வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் இருக்கும், 10% வந்து அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா போடுவாங்க. டேக் ஐடியா தான் பண்ணுவாங்க, தைரியம் இருந்தா தானே அவங்க பண்றதுக்கு. அதுவும் ரொம்ப இதுவா பேசுவாங்க. ஏன்னா எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் 20s அவர் 90s கொஞ்சம் தான் ஏஜ் டிஃபரன்ஸ். பட் அதுவே வந்து அவங்க வந்து புருஷன் அப்படி சொல்லுவாங்க, அவங்க உன் புருஷன் பாரு ரொம்ப ஏஜ் ஆகுது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இருக்கும். நான் போய் என்ன பண்ணிடுவேன், நானும் சரி அவரும் சரி நாங்க என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அவங்க ஐடியில போய் டெக்ஸ்ட் பண்ணுவோம். பார்த்தா எங்களை பிளாக் பண்ணிடுவாரு யாரும் சரி, அந்த ஐடி வந்து எங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் வராது. உங்களுக்கு தைரியமே இல்ல எங்க கிட்ட பேசுறதுக்கு, ஆனா கமெண்ட்ஸ்ல மட்டும் பேசுறது. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சில பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, இவங்க எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, சும்மா இப்படிதான் ஒரு ட்ரெண்டிங் கப்பல் ஆகணும் போல இவங்களுக்கு, அதனால இப்படி எல்லாம் பண்றாங்க. ஒரு விஷயம் நான் இப்போ வந்து ஒரு சீக்கிரட்டா ஒரு விஷயம் நாங்க பண்ணி வச்சுப்போம், அது நாங்க உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு ஒரு
செருப்படி மாதிரிதான். அது வந்து நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஒரு 6 months கழிச்சு அதை ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு விஷயம் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அதனால வந்து அது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ அவங்களுக்கு செருப்படிதான் அது. ஆனா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது கல்யாணமா இருக்கும் அந்த ஒரு விஷயம் கணவரா எனக்கு தோணுது தெரியல, சொல்றேன். அது வந்து அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இருக்காமலும் போடலாம். அதனாலே வந்து இவங்க மெசேஜ் பண்றதுதான் எங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை. நீங்க என்ன பண்ணிட்டு போங்க. பாசிட்டிவா நிறைய கமெண்ட்ஸ், நிறைய பாசிட்டிவ் பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? இப்படி எல்லாம் தோணுமா நம்மளை பத்தி இவ்வளவு இன்ஸ்பயர் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும்ல? இன்ஸ்பயர் அது வரைக்கும் தோணல. இவங்க இவ்வளவு பேர் எங்களெல்லாம் நாங்க 2 பேர் ஜோடியா இருக்கிறது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது பிடிச்சிருக்கா அப்படின்னு இருக்கும். பப்ளிக்கா உங்களை பாத்துட்டு இவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும்? அப்போ ஹாப்பியா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி. ஓகே, இப்ப நீங்க நிறைய வந்து வெளியில போற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் போட்டிருந்தீங்க. சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெமரபிளா இருக்கு. சோ உங்களோட பெஸ்ட் மெமரி அப்படின்னா எந்த விஷயத்த, எந்த பிக்சர் ரெகனைஸ் பண்ணீங்க? எல்லா பிக்சரும் மெமரி தான். பட் வந்து ஃபேவரட் அப்படின்னு சொல்லும் போது நாங்க மலேசியா போனோம். நிறைய போஸ்ட் கொடுக்குறீங்க, போட்டு யோசிக்கிறேன். சோ அந்த போஸ்ட்லாம் நிஜமாவே அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு காஸ்டியூம் நீங்க இருக்கும்போது ஒவ்வொரு போஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அது எப்படி நீங்க முன்னாடி பிளான் பண்ணுவீங்களா? அந்த டைம்ல என்ன வருதோ ஃபீல் ஆகுதோ அப்படிதான் போஸ்ட் பண்ணோம். நாங்க மலேசியா போனோம். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் அது. அவர் தான் என்ன கூட்டிட்டு போனார், ஒர்க் ஷாப்காக கூட்டிட்டு போனாங்க. நாங்க 2 பேர் தான் ஒர்க் ஷாப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு மலேசியால. என் ஜோடி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அங்க போய் நாங்க ட்வின் டவர் கிட்ட வந்து ஒரு டான்ஸ் ஆடிப்போம். அங்க ஒரு போட்டோ எடுத்துப்போம். அதான் ஒரு மெமரபிளான ஒரு பிக்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட இன்டர்நேஷனல் ட்ரிப் போறேன். என்ன ஆச்சுன்னா அந்த ட்ரிப் வந்து அவ்வளவு கேவஸா போச்சு. ஃபிளைட் டிக்கெட் வந்து அடுத்த நாள் காலைல கொடுக்கணும், பட் நைட்டே போட்டாங்க தெரியாம. நாங்க என்ன பண்ணிட்டோம், துணியெல்லாம் ஊற வச்சு சைட்ல வச்சிருக்கோம். சரி நாளைக்கு தானே போறோம், நைட்டு துவைச்சிட்டு காலையில எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா வந்து வாஷிங் மிஷின் இருக்கும், அது ட்ரை பண்ணிரும், ஃபுல்லா ட்ரையர்ல காய போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பார்த்தா நைட்டு நாங்க வேற ஊற வச்சிட்டோம் ஏற்கனவே. இப்ப என்னதான் எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலது மட்டும் என்ன பண்ணிட்டோம்னா உடனே புழிஞ்சு எடுத்து உடனே அங்க ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணி நாங்க அதையும் அயன் பாக்ஸ்ல வச்சு அயன் பண்ணிட்டு இருக்கோம். இது வெட்டான க்ளோத்ஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு எப்படியாச்சும் எடுத்துட்டு போனோம். அதுல வந்து ஒரு சில திங்ஸ் மட்டும் தான் நாங்க எடுத்துட்டு போனோம். சரி அங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னோட பாஸ்போர்ட் தொலைஞ்சிடுச்சு. எப்படி நான் வந்து கரெக்டா ஒரு 1 week முன்னாடி நான் பாஸ்போர்ட் வந்து அவங்களுக்கு அனுப்பணும், அப்பதான் டிக்கெட் அனுப்பிச்சு விடுவாங்க. என் பாஸ்போர்ட் நான் தொலைச்சிட்டேன், எங்க இருக்குன்னே தெரியல. அப்புறம் அவர் என்ன பண்ணா, நீ திரும்பி பரவாயில்ல தொலைச்சிட்ட விட இனிமேல் கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளவு டைம் இல்ல, நீ போயிட்டு திரும்பியும் புது பாஸ்போர்ட் எடுத்துருவேன். நான் போய் புது பாஸ்போர்ட் எடுத்தேன். கரெக்டா நாளைக்கு கிளம்புறேன்னா இன்னைக்கு எனக்கு பாஸ்போர்ட் வருது. வந்தனும் உடனே எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டா அவங்க அடுத்த நாள் ஃபிளைட் போடாம நைட் ஃபிளைட் போட்டாங்க. ஐயோ அது ஒரு வேலை. அதுக்கப்புறம் சீக்கிரமா போயிட்டு நாங்க ஃபிளைட்ல ஏறி அங்க போனதுக்கு அப்புறம் அங்க என்னன்னா ஒரு நாள் தான் பிரேக். அதுக்கப்புறம் ஈவினிங்கே வந்து எங்களுக்கு ஒர்க் ஷாப். அது ஒரு பிரச்சனை. காலையில ஒர்க் ஷாப், ஈவினிங் ஒர்க் ஷாப், காலையில ஒர்க் ஷாப், ஈவினிங் ஒரு ஒர்க் ஷாப். ஸோ டோட்டலா 6 ஒர்க் ஷாப் பண்ணோம். ஸோ வந்து சுத்துறதுக்கே டைம் இல்லை. பட் நிறைய இடம் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நானு. ஆனா எதுவுமே சுத்தி பார்க்க முடியல. லாஸ்டா ட்வின் டவர் போனோம். அங்க போயிட்டு ஒரு போட்டோ வீடியோஸ் எடுத்தோம். அதான் ஃபர்ஸ்ட். இனிமேல் வந்து நாங்க இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் தான் இனிமேல் போவோம். சோ பேக் டு பேக் வந்து உங்களுக்கு ஷோஸ் இருந்துட்டே இருக்கும். சோ நீங்க அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்றீங்க? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா? அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க மென்டலி? நான் இப்போ சொன்னேன், நீங்க சிரிப்பீங்க. இல்ல சொல்லுங்க, சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஷூட் நடக்கும். இப்போ வந்து இன்னைக்கு ஜோடி ஷூட் இருக்குன்னா அடுத்த நாள் ஒரு ஷோ கிடைக்கும். கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நைட் என்ன பண்ணேன், சரி காசு வேணும் நம்ம ஃபர்ஸ்ட். ஓகே நான் வந்து நான் வரேன். காலையில 4 மணிக்கு ஷூட் முடியும். எனக்கு தூக்கம் தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த ஷோ கேன்சல் பண்ணிடுவேன் நான். ஆனா அது பண்ணா பேக் டு பேக் இன்னொரு ஷோவும் வரும் நம்மளுக்கு. நான் வேணும் கேன்சல் பண்றேன், நான் வரல, எனக்கு தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தூங்குறேன். அடுத்த நாள் நான் ரிக்ரெட் பண்ணுவேன்,
காசு வந்திருக்கோமே இப்போ நம்மளுக்கு காசு ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன், எப்படியும் கான்டாக்ட் பண்ணுவாங்க தெரியும். வரேன், ஆனா இந்த டேட்க்கு போடாம அந்த டேட்க்கு போடுங்க, ஏன்னா எனக்கு தூக்கம் வேணும். நான் ஸ்லீப்பை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எடுத்து போடுவேன் எப்பவுமே. ஸோ ஷூட் நடந்தாலுமே சரி, இப்ப அடுத்த நாள் வேற ஷூட் இருக்குன்னா முன்ன டேட்டை சேஞ்ச் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா நான் எப்போ ஏஞ்சுக்கிறேன்னா அப்பதான் ஷூட் வேங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்றதுனால எனக்கு ஈஸி தான். நல்லா தூங்கிட்டு எல்லாம் இல்லைன்னா வந்து அவ்வளவுதான் டொய்ன்னு ஆயிடும். நல்லா அங்க எதுவுமே பேச முடியாம அதுக்கு நான் நல்லா தூங்கிட்டு வந்து உங்களுக்கு நல்லா ஷூட் பண்ணி தரேன் அப்படின்னு இருக்கும் எனக்கு. எந்த இதுவா இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் தூக்கம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி, அதுவும் அஜிக்கல் குட் ஹேபிட் தான். இப்போ நீங்க என்கிட்ட இப்படி கேக்குறதுனால நான் இப்படி சொல்றேன். இதே நீங்க இத வீட்டுக்கு கிடைக்கிறது இவ ஒண்ணுத்துக்கும் போக மாட்டா, தூங்கிட்டே இருப்போம் வீட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன இன்ன வரைக்குமே நான் ஷூட் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு வந்து தூங்கிடுவேன். நான் அடுத்த நாள் மத்தியானம் தான் எழுச்சுப்பேன். இது நீ இவ்வளவு நேரம் தூங்குற, யாராச்சும் இவ்வளவு நேரம் தூங்குவாங்களா, சனி பிடிக்கும் எனக்கு தூக்கம் தான். அவர் எப்படி அந்த விஷயத்துல எல்லாம் பேக் டு பேக் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா இல்ல? அவர் பண்ணுவாரு. அவர் தூக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, பட் ஒர்க் ஃபர்ஸ்ட் அவருக்கு. எனக்கு அப்படி கிடையாது, ஸ்லீப் தான் ஃபர்ஸ்ட். ஐயோ இதெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சில ப்ரமோஷன் எல்லாம் தூங்குறதுனாலதான் இவங்க டேட்டா வந்து தள்ளி போடுறாங்களோ அப்படின்னு பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண ஆசை? மூவி, டிவி ஷோஸ் தானா இல்ல லீடு அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு வந்து மூவி பண்ணணும் தான் ஆசை. பட் இந்த மூஞ்சிக்கு மூவி கிடைக்குமா கஷ்டம் தான் வந்து. ஏன்னா இதுக்கு மாதிரி ஏத்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க, கதை பண்ணுவாங்க. அது வந்து நம்ம டைரக்டர்ஸ் கிட்ட தான் சொல்லணும், ஏதாச்சும் எனக்காவது ஒரு ஸ்கிரிப்ட் யாராச்சும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன். எனக்கு மூவிஸ் பண்ணணும்னு ஆசை. பட் என்ன கிடைச்சாலும் இப்போ வந்து நான் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, கிடைக்கிறப்போ எல்லாமே கிடைக்கும். அது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான், அவ்வளவுதான். இது வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கு குப்பத் கோமல் எல்லாம் கிடைக்குமே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஜோடி முடிச்சோடனே 1 year கேப் இருந்துச்சு. ஏன்னா உடனே குப்பத் கோமல் நான் ஜோடி பண்ணும் போது சோ நான் என்ன அப்போ ஆடிஷன் நான் கொடுத்தேன். நான் ப்ளீஸ் எனக்கு குப்பத் கோமல் எனக்கு பண்ணும். நான் எங்களோட டைரக்டர்ஸ் கிட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னேன். அவர் சொன்னாங்க, என்ன நினைச்சிட்டு இந்த இதுல எப்படியே போயிடலாமா, அதெல்லாம் போக முடியாது, வெயிட் பண்ண அப்படின்னு. நான் வெயிட் பண்ணேன். பார்த்தா இந்த ஜோடி முடிஞ்சோடனே கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட்டாங்க. சோ அது CWC அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? திடீர்னு உங்களுக்கு அது ஆசைப்பட்டீங்க, டக்குனு உங்க கைக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து நான் என்ன நினைச்சேன்னா CWC எனக்கு கிடைக்காதான் யோசிச்சேன் நான். ஏன்னா வந்து அவங்க வந்து ஆடிஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க, நான் கொடுக்கறதுக்கு ரெடின்னு சொன்னேன். பட் வந்து அது போஸ்ட்போன் ஆயிட்டே இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்குன்னா கிடைக்காதுதான் அர்த்தம். ஏன்னா எனக்கு என் சைட்ல அப்படிதான் தோணும், கிடைக்காதுதான், போஸ்ட்போன் பண்றாங்கன்னா கண்டிப்பா இது வராது அப்படின்னு தான் யோசிச்சேன் நானு. அதுக்கப்புறம் ராக்ஸானான்னு ஒரு அண்ணா இருக்காங்க, நம்ம ஜோடியில கோரியோகிராஃபரா ஒர்க் பண்ணது. அவர் என்ன சொன்னாருன்னா, நீ சர்ச் வா, அங்க ப்ரே பண்ண. எனக்கு வந்து நான் ஒரு ஏத்திஸ்ட், பெரிய ஏத்திஸ்ட், நான் எதுவுமே ப்ரே பண்ண மாட்டேன். எனக்கு வாட்ஸ்னாலே ஒரு இதுவே கிடையாது. பட் அவர் சொன்னாரு என்கிட்ட, நீ சர்ச் வந்து ப்ரே பண்ண, ஒரு 1 week ப்ரே பண்ணுங்க. என்ன எனக்கு அப்ப கூட இருந்துச்சுன்னா சரி ஓகே நீங்க சொல்றாங்கன்னு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க போனோடனே நிஜமாலே நான் இது வந்து என்னோட மனசு திறந்து நான் சொல்லணும். அங்க ஃபாதர்ஸ் இருந்தாங்க, அவங்க என்ன பிளஸ் பண்ணும் போது ஒரு சில விஷயம்லாம், எனக்கு நடந்த விஷயம்லாம் சொல்லும் போது எனக்கு கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கு. நாங்க அழுதுட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது இங்க வந்தா அப்படின்னு. அப்போ நான் சண்டே போகும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்காங்க. போ இல்ல நெக்ஸ்ட் சண்டே நான் மிஸ் பண்ணாம போயிடணும், 8 மணி கரெக்டா அங்க போயிடணும், சர்ச் போயிடணும். நானே ராக்ஸனுக்கு அப்புறம் கால் பண்ண ஆரம்பிச்சேன், ஆனா இந்த நான் சர்ச் வரேன்னா என்ன டைம் எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அது ஒரு 1 week நான் போயிட்டு இருக்கும் போது சடனா ஆடிஷன் எதுவும் வைக்கல, எனக்கு எதுவுமே நடக்கல, ஸ்ட்ரெயிட்டா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க மட்டும்தான் எனக்கு கால் வந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, அப்பதான் யோசிச்சேன், ஒரு விஷயம் நம்ம பிலீவ் பண்ணா கண்டிப்பா அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் நிஜமாலே வந்து காட்க்கு தேங்க்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ராக்ஸனை கால் பண்ணி இந்த மாதிரி நான் எனக்கு ஆடிஷனே கூப்பிடலன்னா டேரக்டா செலக்ட் பண்ணி சொன்னாங்க. அவர் அப்புறம் சொன்னார், நான் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் நான் நிஜமாலே இப்பெல்லாம் சர்ச் போறேன். எனக்கு வந்து ஆம்பியனான்னு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க எனக்கு பைபிள் கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே எப்படின்னா, எனக்கு பேக் டு பேக் எனக்கு ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு ஒரு நாள் கூட இல்ல 1 month கூட என்கிட்ட காசு இல்லாமலாம் இல்ல. நான் எப்பயுமே என் கையில
காசு இருந்துட்டு இருக்கு, இஎம்ஐ வந்து எனக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு, நான் கொடுத்துட்டே இருக்கேன். எனக்கு எப்படி இருக்குன்னா வாவ் என்னால சம்பாதிச்சு இவ்வளவு எல்லாம் பண்ண முடியுது, சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கே ஃபீல் ஆகுது. சோ காட்ஸ் கிரேஸ் அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா அத நான் இப்போ ரொம்ப பிலீவ் பண்றேன். ரொம்ப அதை எடுத்துட்டு வேற நான் போறேன் நான். அது அப்படி இருந்த ஒரு பர்சன் இப்படி நீங்க மாறுறதுக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவை இல்லையா? நம்புறதுக்கும் சரி, ஆமா ஆமா பிலீவ் பண்றதுக்கும் சரி, என்ன விஷயம் அப்படிங்கிற மாறிச்சு? அதான் சொல்றேன், ப்ரேயர் பண்ணும்போதுதான் எனக்கு ரொம்ப நிறைய, நான் எனக்கே அறியாமலே நான் அழுதுட்டு இருப்பேன். என் கஷ்டத்தை நான் சொல்லி அழுகுறேன். நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன், ஆனா நான் அங்கெல்லாம் போய் பண்றேன், எனக்கே தெரியல எப்படி நடக்குதுன்னு. அப்புறம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. அது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் அதை நான் அனௌன்ஸ் பண்றேன் கண்டிப்பா. பட் அந்த சான்ஸும் அவரால்தான் கிடைச்சிருக்குன்னு எனக்கு நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் நான். ஆனா பீட்ரிக்ஸ் என்ன பார்த்து செம்மையா சிரிப்பாரு வீட்டுல. நீ ஏத்திஸ்ட் தானே சொன்னேன், இப்ப என்ன பைபிள் எல்லாம் படிக்கிற, இது சரியில்லையே அப்படிலாம். பாருங்க நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு தூங்கும் போது பைபிள் படிப்பேன். ஒரு வாக் நான் ஸ்டார்ட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் முடிச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணேன். சோ அப்படியே வந்து திடீர்னு ஓபன் பண்ணி ஏதாவது ஒரு கோட்ஸ் படிக்கிறேன். நான் எப்பயுமே வந்து ஷூட் இல்லைன்னா ஏதாச்சும் எனக்கு ஒர்க் வருதுன்னா ஸ்லாம் 20 படிப்பேன். அது கண்டிப்பா நான் படிப்பேன், படிச்சுட்டு அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் நான். சோ நான் இது வரைக்குமே நான் இப்போ குக் பொங்கல் கிடைச்சது, இப்போ வரைக்கும் நான் நிறைய ஷோஸ் புக் ஆயிருக்கேன் நானு. அது எல்லாமே அவராலதான் கண்டிப்பா. ஓகே, நிறைய விஷயங்கள் சொல்லி கடைசியில வந்து நான் இப்படி அப்படின்னு முடிக்கிறது வந்து வித்தியாசமா இருக்கு கேட்கறதுக்கு. யாருமே நம்ப மாட்டாங்க இந்த மூஞ்சில இப்படி பண்றாங்க. திடீர்னு நீங்க வந்து மார்னிங் எழுந்துக்கிறீங்க. சோ எழுந்துக்கும் போது பையனா மாறிட்டீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த நாள் ஃபுல்லா எப்படி ஃபீல் ஆகும்? நான் எல்லா பொறுப்பையும் ஃபிளர்ட் பண்ணுவேன். வேற எதுவும் யோசிக்க மாட்டீங்க? கண்டிப்பா வந்து எல்லா பொண்ணுங்களும் நானே மெசேஜ் பண்ணேன், ஹாய் ஜோலிஸ் அப்படியே எல்லாருக்கும் போய் ஃபிளர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பையனா மாறி ஒரு பொண்ணு வேஷம் போட்டு எல்லாரும் என்டர்டைன் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்பவே என்டர்டைன் தான். எனக்கு என்னன்னா நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், ஒரு பையனா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அது சில டைம் ஒரு மாதிரி ரொம்ப யோசிச்சிருக்கீங்க இந்த விஷயத்துல வந்து பையனா இருந்திருக்கலாம். வீட்டுல வந்து சும்மா சும்மா பொண்ணுங்க 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஐயோ பையனா பிறந்திருக்கலாமே, ஜாலியா சுத்தலாமே அப்படின்னு இருந்துக்கும். பட் அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே, சேஃப்டி தான் அவங்க முக்கியம். ஆனா இப்போலாம் எங்கெங்க சேஃப்டி, பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க, கிளம்புமா பார்ட்டி கிளம்புமா போமா. எனக்கு இன்ன வரைக்குமே பார்ட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. அப்படியா? எனக்கு சுத்தமா பிடிக்காது, கிடையாது. போயிருக்கேன் ஒரே 2-3 வாட்டி போயிருக்கேன், இன்வைட் பண்ணதுனால போனேன். ஆனா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அங்க வேற ஒருத்தவங்க வந்தாலே எனக்கு பிடிக்காது, அவ்வளவு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வேற. அவங்க எதை குடிச்சு எதை தொடுவாங்கன்னு தெரியாது. ஐயோ சாமி. 3 words தான் உங்களோட பர்சனாலிட்டி. ஃபன்னி, என்டர்டெய்னிங், மேபி உங்களுக்கு நான் என்டர்டெய்னிங்கா இருந்தேன்னா நான் என்டர்டெய்னிங். அப்புறம் வந்து ஜென்யூன். ஆமா, நான் ஓப்பனா எல்லாமே பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். யாரா இருந்தாலும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஓ இன்ஸ்டால ஒரு பொண்ணு இருக்கா, அவ எல்லாம் என்கிட்ட அப்படி பேசுவா ஒரு மாதிரி. அவ ஒரு சைக்கோவா என்ன தெரியல, மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பா, நான் அனுப்பிச்சு விட்டுருவேன், பிளாக் பண்ணி விட்டுறேன். எனக்கு இவங்க கிட்ட பேச என்ன பிரயோஜனம், நான் லைவ்ல போய் பேசி விட்டுருவேன். இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, பார்த்து இருந்துக்கோங்களா பசங்களா அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு தைரியம் எனக்கு என்ன, இவங்களை பார்த்து பயப்பட்டா என்ன நடக்கும்? ஆமா. ட்ரீம் கொலாப், யார் கூட டான்ஸ் ஆடணும்னு ஆசை? நிறைய பேர் கூட ஆடணும்னு ஆசை. எனக்கு விஜய் சார் கூட ஆடணும்னு ஆசை, தனுஷ் சார் கூட ஆடணும்னு ஆசை. விஜய் சாரும் பாத்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. ஆமா டிஎம் பண்ணுங்க, இல்லன்னா என் நம்பர் தரேன், அதுல வந்து ஸ்ட்ரெயிட்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க கூட கொலாப் பண்ணணும்னு ஆசை. இன்னொன்னு எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, தீபிகா படுகோன், அவங்க கூட ஆடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. அவங்களோட ஃபேவரட் இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா என்ன சொல்றீங்க? அவங்களோட சாங்ஸா
ஐயோ அவங்களோட சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அவங்களோட டான்சிங் நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு ஆடி இருப்பாங்க. எல்லாமே ஒண்ணுன்னு கிடையாது, எல்லாமே எனக்கு இருக்கும். பட் ஐயோ ஐயோ டோல் பால்சன் வந்து இந்த பாட்டு நாகாடா டோல் அவங்க ஆடி இருப்பாங்க. என்ன சாங்? ராமி அவங்களோட ஐயோ அவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆடி இருப்பாங்க. என்ன சாங் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். சரி, ஃபேன் யாரையாவது டைரக்டா ஃப்ளர்ட் பண்ணிருக்கீங்களா? எனக்கு ஃப்ளர்ட், நான் பொண்ணா இருந்து எனக்கு பசங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண பிடிக்காது. ஓ, அதனாலதான் நீங்க வந்து பையனா ஃபர்ஸ்ட் ஃப்ளர்ட் பண்ணீங்க. ஒரு பொண்ணா இருந்து ஒரு பையனை வந்து நான் ஃப்ளர்ட் பண்ணது இல்ல. முதல்ல நான் ஃபேன்ஸ் கிட்ட தேங்க்யூ என்ன சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்யூ என்ன சப்போர்ட் பண்ணுங்க மட்டும் தான் அனுப்புவேன். அதுக்கு ஐயோ நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க என்கிட்ட. நான் வந்து இப்போ வந்து ஐ நீட் கேமராமேன்ஸ், ஐ நீட் இப்போ ஒரு பர்சன் சொல்லுங்க ஹாய் மேம் ஐ எம் அவைலபிள் அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் நானும் ஓகே உங்களோட நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க ஒர்க் பண்ண பேஜஸ் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். நான் சொல்லும் போது இல்ல நான் சும்மா தான் கேட்டேன், நீங்க மெசேஜ் பண்ணுவீங்களா இல்லையா, ரிப்ளை பண்ணுவீங்களா இல்லையான்னு தான் நாங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சொன்னோம். அப்படி சொல்லிடுவோம். எனக்கு பேசணும் ஓகே கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஓகேப்பா. ஓகே, உங்க ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து மிஸ் பண்ற ஒரு விஷயம்? ஸ்டூடெண்ட்னா ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான் இந்த லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஆனா வந்து அங்க வந்து ஸ்கூல்லாம் அப்பெல்லாம் பங்க்லாம் பண்ண முடியாது. இப்பெல்லாம் ஈஸியா பண்ணிடுறாங்க, அப்பெல்லாம் பண்ண முடியாது. ஆமா, பிரேக் விடும்போது கூட எங்க அவங்க 2 minutes ஆச்சு வரல. நாங்க பாத்ரூம்ல வந்து ஒரு 2 minutes கொஞ்சம் லேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம், பட் அப்படி கூட கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அந்த டைம் வந்து அந்த 2 minutes இருக்கும்ல, அந்த 2 minutes நம்ம கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அதுதான் ஒரு மெமரபிள். அந்த பாத்ரூம்குள்ள நம்ம இப்படி நின்றுட்டு ஆமாடி எனக்கு என்ன லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கு, அந்த பையன் பாத்தியா எப்படி பண்ணா அப்படிலாம் பேசிட்டு போலாம். காசிப்ஸ் நிறைய. இன்னும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட வந்து டச்ல இருக்கீங்க? என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா பிரியான்னு சொல்லிட்டு, இன்ன வரைக்கும் அவ கூட நான் கான்டாக்ட்ல இருக்கேன். இன்னும் ஏன் நாளைக்கு அவளை மீட் பண்ண போறேன். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ண போறாங்க. அவ கூட கான்டாக்ட்ல தான் இருக்கு, பட் மீட் தான் பண்ண முடியல. மேடம் டாக்டர் படிக்கிறாங்க. இப்ப எங்க அம்மா மட்டும் பாத்தாங்க, உன் ஃப்ரெண்டே டாக்டர் படிக்கிறா உனக்கு என்னடி. அவ செம்ம பிஸியா இருக்கா, ஹெக்டிக்கா அவளுக்கு ஸ்டடீஸ் போயிட்டு இருக்கிறதுனால மீட் பண்ண முடியல. பட் நான் மீட் பண்ண முடியல. ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ காமா நிறைய விஷயங்களுக்கு பதில் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.